இருக்கிறது. எனவே நாங்கள் மாதம் ஒருமுறை 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இவ்வளவாக இந்த கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். கடவுளை சிறப்பாக இந்த சிறப்பு ஜெபக்கூடுகையில் இந்த பிரசனம் தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை, அற்புதங்களை, நன்மை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக அந்த சிறப்பு கூடுகை அமைய கர்த்தர் உதவி செய்கிறாக. இந்த ஆராதனையிலும் உங்களுடைய வல்லமையான பிரசனத்தை நான் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா ஆராதனைய தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உங்களுடைய தெய்வீக இறை பிரசன்னம் எங்கள் அனைவரும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். வேண்டுதல் கேட்டும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். அனைவரும் நாம் கடவுளை ஆராதிக்கும்படியாக ஆராதனைக்கு ஆரம்பமாக அனைவரும் சேர்ந்து 73வது பாடலை நாம் பாடுவோம். 73வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். You
முதலாவது பக்கம் இருக்கின்ற பிரதான தேவ ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உள்ளது. சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருச்சபை அனைவருமாக நாம் எழுந்து நின்ற நிலையில் 79வது பக்கம் 79வது பக்கம்
மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பிந்தின இரண்டாம் ஞாயிற்றுடைய ஆரம்ப வாக்கியத்தை நாம் பின்பற்றுவோம். மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு பிந்தின இரண்டாம் ஞாயிறு. உம்மை பணிந்து சர்வத்திற்கு
178வது பாடல். கர்த்தனே என் துணையானே நித்தமும் என் நிழலானே என்ற பாடலை பாடுவோம். 178வது அர்ப்பணிக்கிறோம். கர்த்தனே என் துணையானே நித்தமும் என் நிழலானே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அர்ப்பணிக்கிறங்களிலே 178வது பாடல். முதல் 2 அடிகளை நாம் பாடுவோம். முதல் 2 அடிகள். நாம் அனைவரும் திருப்பாடலை எழுந்து நாம்
முறையாக வாசிப்போம். 40வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். 1 முதல் 11 வரை உள்ள பகுதிகளை நாம் அனைவரும் முறையாக நாம் படிப்போம். திருப்பாடல் சங்கீதம் 40 1 முதல் 11 வரை நாம் முறையாக நாம் படிக்கலாம். கர்த்தருக்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டருளினார். நாசகரமான குலையிலும் குலையான சேற்றிலும் நின்று அவர் என்னை தூக்கி எடுத்தார். நம்முடைய கடவுளை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரிடத்திலே நம்பிக்கை வைப்பார்கள். அகங்காரிகளையும் பொய்யானதையும் சமூகங்களையும் நோகாமல் கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருந்த மனுஷரை பார்க்கிறார். என் கடவுளாகிய கர்த்தாவே, நீர் செய்த அதிசயங்களும் எங்கள் பொருட்டு நீர் பண்ணின யோசனைகளும் அநேகம். உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நான் அவைகளை அறிவித்து சொல்ல வேண்டுமானால் அவைகளை எண்ணி முடியாது. வழிகளையும் காணிக்கையும் நீர் இருப்பதில்லை. எனக்கு செல்லை சந்தி கரணத்தையும் பாவனையும் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புத்தக சுருளி என்னை குறித்து எழுதியிருக்கிறது. உமது பிரமாணத்தில் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை நற்செய்தியாக கூறி அறிவித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் இதை அறிவீர். உமது நீதியை நான் இதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது உண்மையும் உமது ரட்சிப்பையும் கூறியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது சத்தியத்தையும் மகா சபைக்கும் அதிகாரத்தை நான் ஒதுக்கி வைக்கவில்லை. நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, உமது இரக்கங்களை எனக்கு பெயராமல் போகமானாதையும் உமது கிருபையும் உமது சத்தியமும் எப்பொழுதுமே காப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே. ஆமென். வணங்குகிறோம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடல்களை நாம் அனைவரும் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய பாட்டின் பகுதி அது இறைவாக்கினர் எசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 1 முதல் 7 முடிய. ஏசாயா 49 1 முதல் 7 வரையிலான வசனங்கள். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 49 அதிகாரம் 1 முதல் 7. தீவுகளே எனக்கு செய்யுங்கள், தூரத்திலிட்ட ஜனங்களே கண்டீர்கள். மீட்க முடியாதபடி என் கரம் குறியிட்டோ, விடுவிக்க எனக்கு கரமில்லாமல் போயிட்டோ. இதோ நான் பயன்படுத்தி கடலை வட்டப்படுகிறேன், நதிகளை வனாந்தரமாக்குகிறேன். அவற்றில் உள்ள மீன் தண்ணீரின்றி தாகத்தால் செத்து நாடுகிறது. வானங்களுக்கு காரிகளை விட்டு இரட்டை அவருக்கு 3 சீலையாக்குகிறேன். சேர்ந்தவளை நன்முனை சொல்லி 49 50 வசனங்கள். 49 தாயின் கற்பத்தில் முதலே கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் பெயரை சொன்னார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலால் என்னை மறைத்து என்னை விளக்கமாக உருவாக்கி என்னை தனது அன்பர துணியிலே வைத்துக் கொண்டார். அவர் என்னிடம், நீ என் தாசன், இஸ்ரவேலே, உன்னால் நான் மகிமை படைவேன் என்றார். நானோ விருதாய் உழைத்தேன், விருதாய்மாய் என் கரத்தை செலவிட்டேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடம் என் கரம் கடவுள் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடம் எடுத்துக்கொள்ளவும், இஸ்ரவேலை தம்மிடம் சேர்த்துக் கொள்ளவும், என்னை நான் கர்த்தத்திலிருந்து நான் முதலே தமக்கு தாசனாக உருவாக்கிய கர்த்தர் இப்பொழுது என்னோடு பேசி, நான் கர்த்தரின் மதிப்பை பெற்றவன், என் கடவுளே என் பலம், இதோ சொல்கிறேன், நீ என் தாசனாயிருக்கிறே. யாக்கோபின் கோட்டர்களை தூக்கி நிறுத்துவதும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திரும்பி கொண்டு வருவதும் மாத்திரம் போதுமல்ல, பூமியின் கடைசி பரியாந்தமும் என்னால் வரும் ரட்சிப்பையாளர் முன்னை புறஜாதிக்கு வெளிச்சமாக ஏற்பட்டது. மனிதரால் அசட்டை பண்ணப்பட்டதும் ஜாதிகளால் அனுமதிக்கப்பட்டவும் கொடிய அதிகாரியால் அடிமையானவர்களும் இஸ்ரவேலை மீட்பவருக்கும் அது பரிசுத்தமான கர்த்தர்
உண்மையான கடமை நிமித்தம் உன்னை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தம் நிமித்தம் ராஜாக்கள் உன்னை கண்டு எழுப்புவார்கள், அதிபதிகள் பணிந்து கொள்வார்கள் என்பது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட படையற்பாடு பகுதி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக நாளுக்கென்று தரப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அது அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் கொரிந்து திருச்சபை எழுதிய முதல் கடிதம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுல் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்திலே கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுடைய ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கப்பட்டிருந்தபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்துதித்திருக்கிறேன். அப்படியே நீங்களும் யாதொரு மதத்திலும் இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிதம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை இன்றைக்குரிய நிருபத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கான நற்செய்தி பகுதி தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 42 வரையிலான வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 42 வரையிலான வசனங்கள்.
சிலுவையில் அறையுண்டு மறித்தடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறித்து உயிர்த்தெழுந்தார். படத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய அவரிடத்தில் இருந்து உயிர்த்தெழுதலை பற்றி நினைக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையில் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்பொழுது பிள்ளைகள் இருப்பின் வசனம் சொல்ல நன்றாய் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் வசனம் சொல்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அருளுரைக்கு ஆயத்தமாக அனைவரும் இணைந்து 195வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். 195வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். மகிமை அன்னரேசு தாவீதின் மைந்தனை என்ற பாடலை பாடுவோம். Thank
தூய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக உண்டாகட்டும். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பிற்கு உரியவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளை என்பது கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகைக்கு வருகின்ற இரண்டாவது ஓய்வு நாள். இந்த அருமையான ஓய்வு நாளிலே காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமுறை பாடம் அது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 42 வரையிலான வசனங்கள். சிறப்பாக நம்முடைய 29வது வசனத்தை நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29வது இறைவசனம். மறுநாள் இயேசு தம்மிடம் வருகிறதை யோவான் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்கின்ற வசனம். கண்களை மூடி நாம் இறைவேண்டல் புரிவோம். அன்பின் நல்ல கடவுளே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியக்க நினைப்பாயாக என்று சொல்லி உம்முடைய கற்பனையின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய திருச்சட்டங்களை கீழ்ப்படிந்த மக்களாக ஆண்டவரை இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசிரியக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை, இந்த வேளையில் உம்முடைய வாழ்வு தருகின்ற இறை வார்த்தைகளை நீர் எங்களுக்கு பகிர்ந்து தாரும். நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் மூலம் செபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பிற்குரியவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கடவுளுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கின்ற உங்களை மீண்டுமாக நான் உங்களோடு கூட நம்முடைய வாழ்விலே கடவுள் கொடுத்திருக்கின்ற இந்த காலங்களிலே ஆசீர்வாதம் நாட்களிலே குறிப்பாக சமூகம் வந்து அவரை ஆராதிக்கின்ற ஒரு அனுபவம் என்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இடத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். யோவான் இயேசுவை குறித்து சான்று பகர்கின்ற ஒரு பகுதியாக இந்த இடத்திலே வருகின்றது. என்னை யார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைப்பு பெற்ற சீடரிடத்தை கேட்கின்ற வேளையிலே, நீர் கடவுளுடைய குமாரன், நீர் மெஸ்ஸியா என்றெல்லாம் அவரை குறித்து பின் நாட்களிலே சொன்ன அனுபவத்திலும், இங்கே இயேசு என்பவர் யார் என்பதை, அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை மிகவும் தெளிவாக இந்த இடத்திலே யோவான் அவர் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். அவர் கடவுளுடைய மகன், மெஸ்ஸியா, கிறிஸ்து, இந்த உலகத்தை மீட்கப் போகிற மீட்பர் என்று பணியழைக்க பெற்ற சீடர்கள் பின்பால் அவரை குறித்து சொல்லுகின்ற பொழுதும், முற்கால இறைவாக்குமாகி ஒருவராகி எலியா, மோசே இதெல்லாம் அறியப்படுகிற பொழுதும் கூட சீடர்கள் அவரை யார் என்று அறிந்து கொண்டார்கள். இவர் கிறிஸ்து, மீட்கப் போகிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மெஸ்ஸியா, கடவுளின் மகன் என்கின்ற நிலையிலும் இந்த இடத்திலே வேறுபட்ட ஒரு விதமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல் அடையாளமாகவே அவரை குறித்து இங்கே யோவான் ஸ்நானகன் குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கின்ற இந்த வார்த்தையை இயேசுவை குறித்து ஒரு அறிமுக வார்த்தையாக அங்கே சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரு போதகர் ஒரு திருச்சபைக்கு புதிதாக வருவதாக இருக்கின்ற பொழுது அவருடைய பின்னணியை குறித்து மக்கள் விசாரிப்பார். எப்படிப்பட்ட போதகர் நம்முடைய திருச்சபைக்கு வரப்போகிறார், அவருடைய பின்னணியம் என்ன என்பதை அறிமுகமானவர்கள் மற்றவர்களுக்கு கூறி அறிவிக்கும் நிலையிலே அவர் எங்கு படித்தார், அவருடைய பின்னணியம் என்ன இதெல்லாம் அறிந்து அவரை குறித்து பிறகு நாம் சொல்லுகின்ற பகிர்ந்து கொள்ளுகின்ற அனுபவங்கள் உண்டு. இங்கே யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னோடு கூட சென்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட தன்னுடைய சீடர்களுக்கு யோவான் இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்துகிற அறிமுக வார்த்தை தான் என்னவென்று சொன்னால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகம் செய்கின்றார். இதைத்தான் 36வது வசனத்திலே கூட நாம் பார்க்கிற பொழுது இங்கே நடந்து செல்லுகிற இயேசுவை பார்த்து
உற்று பார்த்து அங்கே இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கே கூறப்படுகிறது. மறுபடியும் அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்பதை சிறப்பாக தெளிவாக அடையாளப்படுத்தப்படுகிற அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசுவை பலர் எப்படி கண்டார்கள், எப்படி அவரை அனுபவித்தார்கள், இவர் யார் என்று சொல்லுகிற நிலையிலே இங்கே யோவான் தம் சீடர்களுக்கு அறிமுகம் செய்கிற இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பொதுவாக இஸ்ரவேல் சமயத்தில் இருக்கின்ற ஒரு அனுபவங்களிலே பார்க்கிற பொழுது மனிதனுடைய பாவங்களுக்காக மனிதன் செய்கின்ற பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. பலி என்பது இஸ்ரவேலிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருந்தது. அப்படி என்றால் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பலி பொருளாக சில பொருட்களை, அதாவது விலங்குகளை கடவுளுடைய சமூகத்திலே வந்து படைத்து பலி செலுத்தினார்கள். மக்களுடைய பலிக்காக, பாவத்திற்காக பலி செலுத்தப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு ஆண்டவர் யோவானுக்கு திருமுழுக்கு வருகின்ற பொழுது இவரை நேசகுமார், இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் என்கிற வார்த்தையை கேட்ட நிலையிலும் இவர் கடவுளுடைய மகன் என்பதை கூட இங்கே அவர் சொல்லுகிற வேலை கொண்டிருக்கிறார். இவர் கடவுளுடைய குமார் என்றும் இதைவிட மேலாக கடவுளுடைய மகன் சன் ஆஃப் காட் என்பதை கடந்து லேம் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார். அதாவது கடவுளுடைய மகன் எனினும் அவர் யார் என்கிற வேலை, அவர் பாவத்தை சுமக்கக்கூடிய கடவுளுடைய தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி, லேம் ஆஃப் காட். அந்த பலி பொருளாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு பலியாக அவர் செம்மறியாக ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே அவர் காணுகிற அனுபவத்திலே அவரை குறித்து சீடர்களுக்கு பிறகாருக்கும் அவர் அறிமுகம் செய்யப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்குள் எனக்கு அன்பானவர்கள், அப்படி என்றால் ஆண்டவருடைய தோற்றம் எதற்கு, அவருடைய பிறப்பு எதற்காக, இந்த உலகத்திலே கடவுள் மனித உறுதியை வருவதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? மனிதன் பாவத்தில் இருந்து மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக, மனுக்குல விடுதலைக்காக, மனுக்குல மீட்பிற்காக, ரட்சிப்பிற்காக, பாவியை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற நிலையிலே இந்த உலகத்திலே பாவங்கள் அனைத்தையும் சுமந்து ஈர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே வந்தார். இஸ்ரவேலில் இருந்த ஒரு அனுபவங்களிலே ஒரு ஆடை பிடித்து, ஒரு இளம் ஆடை பிடித்து அந்த ஆட்டின் மீது எல்லோரும் தன்னுடைய பாவங்களை அதன் மீது வைக்கும்படியாக அந்த ஆட்டை கொண்டு வந்து அதன் மீது தன்னுடைய கரங்களை எல்லாம் வைப்பார்கள். கைகளை வைத்து அதன் மீது அதை அப்படியே அந்த ஆடின் மீது எல்லா பாவத்தையும் எல்லாரும் அதன் மீது சுமத்துகிற அனுபவத்தை அதன் மீது வைத்து அந்த ஆடை அப்படியே அனுப்பிவிடுவார்கள். அந்த ஆடு என்பது யாருடைய வீட்டிற்கும் சொல்ல முடியாது. ஒரு வீட்டிலே சென்று பசுகளுக்கு எட்டி பார்த்தா அங்கிருந்து விரட்டி விடுவார்கள். அங்கே போய் ஏதாவது ஒரு பிள்ளை சாப்பிட எண்ணி அந்த ஒரு அவங்களுக்கு பெரிய ஒரு இடமா இருக்கிறது, அங்கே சாப்பிட முற்பட்டால் அடித்து விரட்டுவார். ஏன்? அது மக்கள் அனைவருடைய பாவத்தை சுமந்து கொண்டு வருகிற, சுமந்து சென்று கொண்டிருக்கிற ஆட்கள். எனவே யாருமே அதை சேர்க்க மாட்டார்கள். அந்த பாவத்தை சுமத்தி அதை அப்படியே அனுப்பி விடுவார்கள். இறுதியாக அது போக்காடாக சென்று ஊருக்கு புறம்பே சென்று உணவும் தண்ணீரும் இல்லாதபடிக்கு அது கடைசியாக அதே நிலையிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்கே பார்க்கின்ற பொழுது, அவருடைய ஊழியத்தின் நிறைவிலே பார்க்கிற பொழுது, உலகத்தினுடைய அனைத்து பாவங்களை சிலுவையிலே அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் மீது எல்லா பாவங்களையும் ஏற்றப்பட்ட நிலையிலே எருசலேமில் இருந்து கொல்கத்தா நோக்கி அவரை அப்படியே அடித்து அவரை வேதனைப்படுத்தி அப்படியே அனுப்பி வைத்தார்கள். சிலுவையை, பாவமாகிய சிலுவை அவர் சுமந்து கொண்டவராக, தோல்வியில் ஏற்றுக்கொண்டவராக அப்படியே சென்று நிறைவாக சிலுவையிலே அவரை கொள்ளுகிற அனுபவத்தில் கூட எனக்கு அனுப்பியவர்களை இதே அனுபவத்திலே தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக, உலகத்துடைய அனைவருடைய பாவத்திற்காக மரித்த அனுபவத்திலே அவர் ஒரு பலிபொருளாக மாற்றப்பட்டார். இன்னும் ஒரு அனுபவத்திலே பார்க்கும் பொழுது ஆசாரியத்திலே அந்த பலிபொருளை கொடுக்கிற பொழுது அதை தகனம் விடுவார்கள். அந்த பலியை அப்படி
அதை அங்கே பலிப்படும்படியாக அதை எடுத்து வெட்டி அந்த இரத்தத்தை முழுவதுமாக அந்த பலிபீடத்தில் தெளிப்பார்கள். இப்படித்தான் ஆண்டவர் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு அந்த ஒரு விலங்குக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் அவ்வளத்தை அப்படி கொண்டு விடுவார்கள். இயேசு அவர்களுடைய வாழ்விலும் கூட இறுதியாக நிறைவாக ஒரு ஈட்டி எடுத்து குத்தி பார்க்கின்ற பொழுது விழாவிலே ரத்தங்களுடைய நாங்கள் வெறும் தண்ணீரும் ஜலமாய் வந்து கொண்டிருந்ததில்லை. அந்த அளவுக்கு இயேசு இந்த உலகத்திலே பலிபொருளாக மாற்றப்பட்டார். அதை குறித்து எபிரேயர் சொல்லுவார், இனி பாவ நிவர்த்திக்கு என்று சொல்லி இனி ஒரு பலிபொருள் அவசியம் இல்லை. அவரே பலி செலுத்துகிறவராகவும் பலிபொருளாக மாற்றப்படுகிற பிரதான ஆசாரியராக இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவத்தை போக்குகிற ஒரு ஜீவ பலியாக தன்னையே ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கக்கூடிய தேவாட்டுபடியாக மாறினார். அவர்தான் ஒரு பிரதான ஆசாரியர், பிரதான எல்லாவற்றும் மேல ஒட்டுமுடிய இருக்கின்ற ஒரு பாவ பலியாக அவர் உலகத்திலே அவர் தன்னை அர்ப்பணிக்க அவர் தன்னை சுத்தம் கொண்டார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஊழியர்களுடைய ஆரம்பத்திலே 33 வயதிலே ஆரம்பிக்கிற பொழுது இதோ உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டு கொண்டிருக்கிற இயேசுவை குறித்து அடையாளப்பட்ட பொழுது அவர் மீது விசுவாசம் வைத்தவர்கள் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்திலே, மீட்கப்படுகிற அனுபவத்திலே அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். என்று அன்பானவர்களே, எனக்கு நீங்கள் நானும் இந்த கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு அடையாளத்திற்குள்ளாக அவர் வந்திருக்கிற பொழுது உங்களுக்காகவும் எனக்காக அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். மோசே பாலைவனத்திலே அவர் நடத்தி கொண்டு வருகின்ற பொழுது கொள்ளிவாய் சர்ப்பத்தின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த வேளையிலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து செய்யும்படியாக உயர்த்தும்படியாக கடவுள் ஆண்டவர் அவருக்கு அறிவுறுத்தினார், அந்த கட்டளை கொடுத்தார். நடிப்புடைய வெண்கல சர்ப்பத்தை எடுத்து உயர்த்துகிற பொழுது அதை யாரெல்லாம் நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் அனைவரும் பிழைத்தார்கள். சிலுவையிலே ஆண்டவர் உயர்த்தப்பட்டார். அவர் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடையும்படியாக, மீட்பை அடையும்படியாக, இனி உலகத்திலே இந்த பூமியிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்காகவும் இனி ஒரு ரத்தம், இந்த உலகத்தில் ஒரு விலங்குடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இனி இல்லை. உலகத்தார் செய்கிற அனுபவத்தை நாம் கேட்கிறோமே. சில விழா காலங்களிலே சில ஆடுகளை, சில காளை, சில விலங்குகளை எல்லாம் இன்றைக்கும் மக்கள் இன்றைக்கும் அதை பலியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலி செலுத்தக்கூடிய அனுபவம் இது இன்றைக்கு நமக்கு இல்லை. அந்த பலியெல்லாம் எல்லாம் முடிந்து விட்டது. ஒருவேளை பழைய நாட்களை போல இன்றைக்கும் அறியாத இருக்கிற இருளில் இருந்து கொண்டு இன்றைக்கும் பாவத்திற்காக, நம்முடைய தவறுகளுக்காக, ஏதோ ஒரு சாபங்கள் ஏதோ இதற்காக இன்றைக்கும் மக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இனி நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அதை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்தின ரத்தத்தை நாம் அவமதிக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஒரு வீடுகளை கட்டுகிற பொழுது, இல்லங்களை கட்டுகிற பொழுது உங்கள் புத்தனார் சொல்லுவார், நீங்க எல்லாம் செய்து கொண்டு போயிருங்க, நாங்க நைட்டு சில காரியங்கள் செய்வோம் என்று சொல்லுவோம். அதற்கு அனுமதிக்க கூடாது. அதை அனுமதிக்க கூடாது. அனுமதித்தால் நாம் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவ ஆட்டுக்குட்டி இவர் என்பதை நாம் மறுதலிக்கிற மக்களாய் மாறிவிடுவோம். இனி ஒரு பலி அவசியம் இல்லை. இனி எந்த ஒரு கோழியோ இனி ஒரு ஆட்டை ரத்தம் இனி பூமியில் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே பலிபொருளாய் மாறிவிட்டார். எனவே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களாக புதிய ஒரு புரிதலிலே கிறிஸ்துவுக்குள் நாம் ஆளுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள், சாபங்கள், குற்றங்கள் எல்லாம் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இனி ஒரு பலி நமக்கு அவசியம் என்பதே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அவர் மீது விசுவாசம் கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ அவர்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்ற அனுபவத்தை நாம் அவர் மூலமாய் பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் என் பாவத்திற்காக மரித்தார், என் குடும்பத்தின் பாவத்திற்காக மரித்தார், என் குடும்பத்துடைய பாவங்களுக்காக, என்னுடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக அவர் மரித்தார். நான் செய்ய வேண்டியதை இன்னும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாவநாசம் ஒரு இடங்களுக்கு சிறு புனித பயணம் மேற்கொண்டு அங்கே சிறு பாவங்களை கழுவி எல்லா ட்ரெஸ்ஸில் அங்கே அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இயேசுவோடு நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் எனக்கு அன்பானவர்களே, அவருக்குள்ளாக நாம் மீட்கப்படுகிற
புதிய மக்களாக வான அந்த மலையினுடைய கடைசியிலை மேலிருந்து கீழாக 2000 எல்லோரையும் ஆண்டோடைய பிள்ளைகளாக எல்லா ராஜரிக ஆசாரிய கூட்டமாக எல்லாரையும் சேர்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வருகிற எல்லோரையும் அரவணைக்கிற ஆண்டவர். என்னிடத்தில் வருகிற ஒருவரை நாம் புறமே கழுவுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர்களாக நாம் சேர்க்கப்பட்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு விசுவாசம், இவர் எனக்காக மரித்தார், எனக்காக பாவத்திற்காக அவர் மரித்தார், என் வாழ்வை ஒரு புதிய வாழ்வாக மாற்றும்படியாக, இந்த உலகத்துடைய எல்லாருடைய பாவங்களை மாற்றும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக அவர் ஒரு பரிபொருளாய் இந்த உலகத்தை வாழ்ந்தார் என்பதை இன்றைக்கு நீங்கள் நான் விசுவாசிக்கிற மக்களாக, அதை எடுத்துக்கொள்கிற மக்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றிருக்கலாம். நீங்கள் நல்லா சாட்சி. இந்த உலகத்தில் நாம் தான் இந்த உலகத்தில் நாம் தான் கலங்களை விளக்கம், நாம் தான் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு அறியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை தருகின்ற மக்களாக அவர் அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த வாழ்வின் அடிப்படையிலே எடுத்துக்கொள்கிற மக்களாக இருக்கிறது. சில நாட்களை பார்க்கும்போது எவ்வளவோ பிரயாணங்கள் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அந்த ஒரு ஆட்சி இருக்கிறது. இடத்துல பேருந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி தான் கொண்டு வர, அவ்வளோ அதிக வேகம் இதுக்கான வேகம். ஆனால் சமூகம் நடக்கிறது. அதாவது இந்த நடைபெற புருஷர்களும் பாதசாரிகளாக பல கிலோமீட்டர் நடந்து சொல்லி அது இரவு நேரப்படும் சுமார் 7 மணிக்கு மேலாக இருக்கிற சமயம் ஒரு பேருந்து வேகத்தோடு ஒரு டேனிக் பாயிண்ட் அந்த லாரிகள் வச்சுட்டு அதை கொஞ்சம் அதுவே சில நேரங்கள் கஷ்டம் தான். ஏன்னா இருளின் வேலைகள் சரியா வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு அந்த வேலைகள் அங்கே யாருக்கு இருக்க தெரியாது. அந்த வெளிச்சம் இல்லை நடந்து சொல்றதுக்காக வருகிற வேகம், அந்த வேகம் கிடையாது, மிதமான வேகம் தான். அப்படி இருக்கிறவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு 4-5 அந்த பக்தர்கள் மேல அந்த வண்டி கழுகிற ஒருவர் வீலுக்குள்ளாக சுற்றி எல்லா பேர் சின்னவர்கள் மறைத்து எத்தனை கிலோமீட்டர் பாதத்தை ஒரு சிறப்பு கூட போடாமல் சென்று கொண்டிருக்கிறார். அழகு கொத்தி சென்று கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் அப்படி அறியாமல், இன்னொரு புறம் ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சைரன் சவுண்ட் அவ்வளோ சவுண்டு இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா ரோட ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. ரோட ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பல இடங்களில் பார்த்தா அப்படி படிச்சு போக முடியல. வீரனை போராடி கொடுத்துருக்க ஆம்புலன்ஸ்ல இருக்கிற பேஷன்ஸ். இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அறியாமையை கொடுத்தாரு. அதற்குன்னா எனக்கு நன்மை கிடைக்கும், என் பாவம் மன்னிக்கிறோம் என்கிற ஒரு நன்மை, ஒரு மூல பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மை பொருளை மெய்ப்பொருளை அறியாத தங்களை தாங்களே வருத்தி கொண்டிருக்கிற அனுபவத்திற்கு நம்மை போல உறவினர்கள், நம்மை போல இருக்கிற மனிதர்கள் இதை எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் தெரியும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களை போல என்ன என்பதை தெரியாத படிக்கும், மெய்ப்பொருளை அறியாத படிக்கும் இல்லைக்கும் எத்தனை பேர் நினைத்தது. ஏதோ சிலருக்கு ஏதோ ஒரு காரணம் நன்மை அந்த அறியாமை இருந்தது. இன்னைக்கும் அடிமை மூணு நாம கூட ஒரு நாள் நம்முடைய முக்கியதாக்கள் கூட ஏதோ கோயில போகுது அது 2-3 தலைமுறை கண்ணாடி. இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம எந்த பலி செலுத்தாலும் நம்ம எந்த வெளிச்சத்துலையும் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை விட பெரிய ஆசீர்வாதம் வேற உண்டா? இந்த அமைதியான சூழ்நிலையிலே கடவுளுடைய சமூகத்தில் வந்து நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கடவுள் நம்ம எவ்வளவு பெரிய வாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். மக்கள் எல்லாம் போய் நம்ம எவ்வளவு ஒரு நன்றி சொல்றவருடைய வந்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு பெரிய பேருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் ஆண்டவருடைய தன்மையை இன்னைக்கு நாம் உலகத்துக்குரிய எப்படி இயேசு கிறிஸ்துவின் சார்ந்த பவர்த்தினார். ஒரு இவர் தான் உலகத்து பாவத்தை சுமந்து தேவாட்சி கூட்டி என்று சொல்லி அடையாளப்படுத்த போது நீங்கள் நானும் யோவானை போல இயேசு கிறிஸ்துவை நாம் அடையாளம் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். இவர் தான் உலகத்தின் பாவம்
உங்கள் குடும்பத்தின் பாவங்களுக்காக, உங்கள் தனிப்பட்ட பாவங்களுக்காக மரித்தவர், உலக பாவம் சுமந்தவர் இவர்தான் என்பதை நாம் அடையாளம் கூறுகின்ற மக்களாக யோவனை கூட சார்ந்து கொள்கின்ற இறை சமூகமாக இருக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். சொல்லாலும் செயலாலும் நம்முடைய வாழ்வாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றவர்களாக, அவரை அடையாளப்படுத்தி சொல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். கடவுள் நம்மை வீட்டிருக்கிற வெள்ளியினாலும் அல்ல, நாம் முகத்தின்ற வெள்ளியோ இல்லை பொண்ணோ இதன் மூலமாக சொந்த உயரத்தை கொண்டு சொந்த ரத்தத்தை நம்மை சரியா மிஷனரிமார்கள் வந்த அவர் இயேசுவை நம்ம அறிமுகம் செய்வார்கள். இங்கே வந்து எல்லாருடைய இருளெல்லாம் மாற்றி இன்றைக்கு நமக்கு நல்ல கல்வி அந்த எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது. இதை நாம் எண்ணி பார்த்து கற்பிக்கலாம். நீங்கள் நான் இருக்க வேண்டும். சீகன் பார்த்து பதிலையும் சீகன் பார்த்து முதல் உத்தரன் மிஸ்டரி இந்தியாவுக்கு வந்த முதல் புரொட்டஸ்டன்ட் மிஸ்டரி லூத்தரன் மிஸ்டரி. இளம் வயதுல 30 வயது அந்த காலத்திலேயே அவர் வாழ்வை நிறைவு செய்து அனுபவங்கள், வாழ்க்கையின் அனுபவங்கள் தியாகமாக இருந்தது. மக்களுக்கு இயேசுவை அறிமுகம் செய்யும்படியாக கடற்கரையிலே சென்று நம்முடைய கரத்திலே நம்மளை எழுதி தரங்கும்பாடி பகுதிகளுடைய ஊழியை நிறைவேற்றி இன்றைக்கு அங்கு ஒரு சிஎஸ்சி சபை பாரம்பரியமான ஒரு அழகான சபை இருக்கிற நம்ம பலசல் நாம் பார்த்திருக்கலாம். எவ்வளவு இன்றைக்கும் ஒரு விசுவாசியாக இதற்கு நாம் இருக்கிறோம். பிரிவினை இருந்தாலும் கூட சபை அளவிலே கிறிஸ்தவர்கள் பல பிரிவில் இருந்தாலும் கூட இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற நாம் எல்லோரும் வெளிச்சத்து பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் கூறி அறிவிக்கப்பட்ட மக்களாக இன்னைக்கு நீங்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்துவிலே ஈர்க்கப்பட்டு பிள்ளைகளாக இருக்கிறோம். இருக்கிற நாமும் கூட இஸ்ரேலை கூட நாமத்தை சார்ந்து கொண்டிருந்த அனுபவத்தோடு நாம் வரும்படியாக தாயின் வயிற்றிலே இருக்கிற பொழுது என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்கின்ற செய்தியை இன்னைக்கு நான் வாசிக்கின்ற ஏசாயாவிலே பார்க்கிறோம். தாயின் வயிற்றில் இருக்கிறது நீங்களே என்னை தெரிந்திருக்கிறார். அவருக்கு சார்ந்து வரும்படியாக அவரை கூறி அறிவிக்கிறார். இந்த ஒரு அனுபவங்களோடு கூட இயேசுவை நாம் வருவதற்கு இவர்தான் விசுவாசித்தால் மட்டும் விசுவாசித்தால் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நமக்கு வாழ்வு பாவத்தின் அழிவில் நமக்கு வாழ்வு ஜீவன் விடுதலை என்பது விசுவாசம் மூலமாக நம்மை அடித்துக் கொள்வதன் மூலமாகவோ நம்மை வருத்திக் கொள்வதன் மூலமாகவோ அல்ல, மீது கொள்கிற விசுவாசம் மூலமாக. எனவே இந்த உலகத்தின் பாவத்தை சுமத்திருந்த தேவ ஆண்டவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் முழு விசுவாசத்தோடு உறுதியாக கற்றுக்கொள்வோம். மக்களுக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி பகிர்கின்ற இறைமக்களாக வாழ கடவுள் இந்த வாக்கு மூலமாக ஆசைப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக ஒப்புக்கொண்டு வளர்த்திருக்கிறாங்க. ஆமென். யாவரையும் எடுத்து நாம் ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடுவோம். காப்பா உன்னை காப்பா காத்தவர்
நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய இறை சமூகத்திலே எங்களை ஆண்டவர் அன்போடு அழைத்து வந்திருக்கின்றீர். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக, உங்களுடைய சமூகத்தின் நன்றி மன்றாட்டுகளை எடுக்கும்படியாக எங்கள் வாழ்விலே கடவுள் கொடுத்த ஈவுக்காக நன்றி படைக்கின்றோம். வருகிற 21/1/2026 அன்று தங்கள் வாழ்வில் ஒரு புதிய பிறநாளுக்குள் பிரவேசிக்கின்ற அருமையான திருச்சபையிலே அருமையான டாக்டர் ராஜசேகரன் சாருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இதுவரையிலும் கடவுள் கொடுக்கின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தருகின்ற ஆற்றலுக்காக, சுகபலத்திற்காக நன்றி படைக்கின்றோம். உங்களுடைய வல்லமையான ஆற்றல் அவர்களோடு நிறைவாக இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். கடவுளுடைய பிரசனத்திலே வந்து உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளுடைய விண்ணப்பங்களையும் இறை வேண்டுதல்களையும் வாஞ்சைகளையும் ஏங்களையும் கடவுள் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டவே என்று சொன்ன கடவுள் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை சென்ற நாட்களிலே அவர் செய்த பணிகளிலே ஆண்டவர் கொடுத்த வழிகாட்டுதலுக்காக நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே, இந்த பணி நிறைவு காலங்கள் என்பது கடவுளுக்கு ஒரு ஆசீர்வாதமான காலங்களை அமைய கர்த்தர் அவர்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாய் உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் என்னாலும் கூடவே இருப்பதாக அன்பு துணைவியருக்காக ஜெபிக்கின்றோம். கடவுள் அந்த அம்மாவை கர்த்தர் அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பிரசன்னம் அவரோடு கூட என்னாலும் நிறைவாக இருக்க வேண்டுகிறோம். ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்த ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே அருமையான ஜார்ஜ் ஸ்டீபன்சன் என்ற சாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாளிலே கடவுளுடைய சமூகத்திலே ஆண்டவர்களை அழைத்து வந்த இவருக்காக நன்றி படைக்கின்றோம். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள் எல்லாத்தையும் கடவுள் மாற்றி ஒரு புதிய ஆற்றலை, ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் வந்திருக்கின்ற பலத்திற்காக நன்றி. ஆண்டவரை, அநேக நாட்களாக உடைய ஆலயம் வந்து என்னுடைய சமூகத்திலே வந்து அவர்கள் இசைக்கருவி இசைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சிகளை அறிந்த ஆண்டவர் இந்த வாஞ்சியை நிறைவேற்றிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து உடைய ஆலயம் வந்து கடவுள் நன்றி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் இன்னும் பலனையும் சுகத்தையும் ஆண்டவர் தர வேண்டுமாய் உங்களை நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, தந்திருக்கின்ற கிருபைகளுக்காய் நன்றி. இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அன்பு துணைவிற்காக, அருமையான அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவர்கள் கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும் தந்திருக்கின்ற சுகத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இதோ பல நாட்களை பார்க்கும் எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே, இன்றைக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற உன்னதமான பலத்திற்கே நன்றி. இன்னும் பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக. அவனுமாகவே வாரம் தங்கள் வாழ்விலே ஆண்டவர் 23/1/2026 அன்று தங்கள் வாழ்விலே பிறநாளை காணுகின்ற ஜான்சன், அதே போலவே சுரங்க ஜான்சனுடைய அருமையான பிள்ளை சாம் ஜாஸ்வாக்கா நாங்கள் வருகிறோம். கடவுளே, அருமையான சிறு பிள்ளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நம்ம கல்வி ஞானம் அறைவாற்ற எல்லாவரையும் கர்த்தர் பிள்ளைக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி சொல்லிக்கிறோம். ஆண்டு நன்மைகளை தந்து காத்துக் கொள்கிறார். பிள்ளை பாட்டிடத்திலே தெய்வீக நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அதுபோல 24/1/2026 தங்கள் வாழ்விலே திருமண நாளை ஆசிக்கின்ற அருமையான திருவாளர் சஞ்சீவ் பிரியன், திருமதி மோனிகா சஞ்சீவ் பிரியன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளை ஆண்டவர் பொறுப்படுத்தி நிறைவோடு ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்திற்கு சொல்லி நம்முடைய பிள்ளை தந்திருக்கின்ற நன்மைகளுக்காக என்னை பார்த்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கின்ற பணிகளை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்திருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீரை குடும்ப வாழ்வு நன்மையை தந்து இன்னும் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னதமான நன்மையினாலே தன்னுடைய பிள்ளைகளை குடும்பமாய் நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையான முடிசொல்ல ஆண்டவர் தம் பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பான பெற்றோருக்காக வருகிறோம். கடவுளை, அன்பான பெற்றோரை கடவுள் நிறைவோடு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். இவர்களுக்காக இந்த வேளையிலே சிறப்பு ஜெபத்திலே இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அனைவரை கடவுள் குடும்பமாய் பேர் பெற ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிதான நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
மாணவர்கள் நாம் அனைவரும் இணைந்த நிலையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லும்படியாக 557வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். இந்த வேளை கத்திருக்கின்ற காணிக்கை பெற்றுக் கொள்ளப்படும் 557வது பாடல். சபை ஆராதனை நிறைவாக சிறப்பு ஜெபக்கூடு நடைபெறும். யாவர் நீங்கள் அவருக்கு செல்ல நம்மோடு கூட கேட்கப்படுகிறோம். 557வது பாடல் நமது வினைகளை
உம்முடைய ஆலயத்தை வந்து வழிபடுகின்ற ஒவ்வொரு இறை பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்து நீர் அவர்களை நிறைவோடு ஆசீர்வதித்து இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை தொடர்ந்து தாங்கி நடத்தி செல்ல வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக அவரவர் தனிப்பட்ட வாழ்விலும் ஆண்டவரை குடும்ப வாழ் கர்த்தர் கொடுக்கின்ற எல்லா ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஈவுகளை தந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஆண்டோடைய பிரசன்னம் கொள்ளவே தங்கியிருப்பதாக நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சார்ந்து பகிர்ந்து வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, தேசத்திற்காக வேண்டுதல் செய்கின்றோம். தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, எங்களுடைய மாநிலத்துடைய முதலமைச்சருக்காக, அனைத்து துறைகளுக்காக, எல்லா மாநிலங்களுக்காக வருகிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்து நிறைவோடு தேசத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். அதுபோல தேசங்களுக்கிடையே நாடுகளுக்கிடையே நல்ல ஒற்றுமைகள் உருவாக உறவுகள் பலப்பட ஆண்டவர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவர் அதே போலவே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான அசம்பாவிதங்கள் எல்லாம் நீங்கி போய் ஆண்டவரே தேசத்துல மெய்யான சமாதானத்தையும் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு அனைத்து மக்களும் நலமோடு வாழத்தக்கதாக, ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை சிறப்போடு வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்படுகிறவர்கள், துன்பப்படுகிற மக்கள், ஏழைகளையோ துன்பப்படுகிற மக்கள், பலவீனத்தோடு இருக்கிற மக்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு நீர்தாமே ஆசிரியர் பலத்தில் வந்து ஒவ்வொரு மக்களையும் காத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, இந்த வேளையிலும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய இறை பிரசனம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே இதோ குடும்ப காணிக்கை படைத்திருக்கின்ற அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அருமையான பழைய பெட்டை சார்ந்திருக்கின்ற அருமையான ரத்தினகுமாரி அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான மக்களை கற்று பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, அதே போலவே ஆண்டவரை இந்த வெளியில் கூட திருமதி மாலா தினகரன் டீச்சர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை கற்று பொறுப்படுத்தி நிறைவோடு பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதுபோலவே ஆண்டவரே இதோ மெக்சிகோ தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான ஆண்டர்சன் குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அன்பான மகனை கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். அதுபோலவே ஆண்டவரே அமெரிக்க தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பம் திருவாள் அருள் பிரதர் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நிறைவோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அதே போலவே சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமையான சாம்பாளுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அன்பான குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கிறாங்க. அதுபோல சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரி பக்தி ஜென்சியோட குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். அன்பான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. உமக்கு படைத்திருக்கின்ற இந்த காணிக்கை மூலமாக அவருடைய வாழ்வுகள் இன்னும் பல மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, வாழவிடங்களிலே அவரவர் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அதுபோலவே ஆண்டவரை சிறப்பு காணி படைத்திருக்கின்ற அன்பான இறை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஸ்பெஷலாக படைத்திருக்கின்ற திருவாள் ஜாஸ்திகள் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளையும் அருமையான மக்களை யாவை கர்த்தர் ஆண்டவரை காணிக்கை வழியாக நம்முடைய மக்களை இன்னும் பலப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அதுபோலவே ஆண்டவரை இந்த வெளியில் கூட டாக்டர் படைத்திருக்கின்ற இந்த பர்த்டே ஆப்பிரிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் பொறுப்படுத்தி இந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆண்டவர் என்னை பலப்படுத்தி அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவனமாகவே தேவன் கூட ஆண்டவர் பெயர் தெரியாத வழி கூட ஒருவேளை அவர் காணி படைத்திருக்கின்ற அன்பியரை மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நான் கொடுத்திருக்கின்ற காணிக்கை மூலமாக என்னுடைய வாழ்நன்மைகள் 1 அது 30, 60, 100 பெருகி வளர்ந்திருக்கத்ததாய் ஆண்டவர் கிருபை பெற வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். காணிக்கை படைத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களையும் நாங்கள் முழுவதுமாக ஜீவபலியாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரை, இது நடைபெற இருக்கின்ற சிறப்பான ஜப கூடுகைக்காக வருகிறோம். ஆண்டவரை, இந்த வருடத்திலே முதல் ஜப கூடுகைக்காக வருகிறோம். கடவுளை, நாங்கள் சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஜபங்கள் எல்லாம் தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம்.
சிறப்பாக இந்த கூட ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் உலகத்திற்கு அன்பான குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான குடும்பத்து மக்கள் தேவையை ஆண்டவர் பூர்த்தியாக்கி ஆண்டவருடைய விண்ணப்பங்களை நாம் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்வீராக வந்திருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறைகளை கத்தனை பெயர் பெயராக குடும்பமாக தொட்டு எல்லோரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சென்ற நாட்டு பலவீனம் என்கிற பள்ளத்தாக்கி கடந்து சில மக்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஆரோக்கியமான வாழ்வுக்காக நன்றி ஆண்டவரே. சாந்தி கமலாதரன் அன்பமோடி அருமையான பிள்ளைகளுக்காக வருகிற வித்யாவர்களுக்காக அருமையான சகோதரி வனிதா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே ஜாய்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எவ்வளவு வேணும் அதன்போது தந்தை பிள்ளை காணப்பட்ட பொழுது கூட இப்பொழுதும் தந்தை பிள்ளைகளுக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியமான வாழ்வுக்காய் நன்றி இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார் சுவாமி. அதுபோலவே ஆண்டவரே இன்னும் பலவீன பள்ளத்தாக்கிலே வாழுகிற அருமையான சீலா சாந்தி அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை தருவீராக ஆண்டவரே. இந்த எல்லாம் மாறி நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த பலவீனெல்லாம் மாறத்தக்கதாய் நல்ல ஒரு ஆற்றலை பெற்றுக்கொள்ளத்தக்கதை கற்ற சகோதரிக்கு ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதுபோலவே சுதேகுமார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தக்காக இந்த மதத்துக்கு நல்ல சுகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பிராக்சர்லிருந்து நல்ல விடுதலை கண்டு கொண்டிருக்கிற கிருபைகளை நன்றி பலப்படுத்தி காக்க விடும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வாஞ்சியோடு வருகிற மகன் ஆண்டவருக்கு நாட்டில் வர முடியவில்லை ஆண்டவரே. உண்மையில வாஞ்சியோட பிள்ளைகளுக்கு நீதான் அடைக்கலமான நீதான் கோட்டை ஆண்டவரே. அவளுக்கு முத்தினம் இருக்கிற வரங்களெல்லாம் மற்றும் மாசம் நல்ல சுகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பு தொலைவிற்காக வருகிறமான தந்திருக்கிற ஸ்கலத்திற்காய் நன்றி பலப்படுத்தி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இனமாக ஆண்டவரே அருமையான சுலோச்சனன் அம்மாவுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காணப்பட்ட பலவீனங்கள் ஆண்டவரை ஏதோ ஜலதோஷம் போன்றதற்கு அனுபவங்கள் எல்லாம் நல்ல சுகத்தை தந்திருப்பதற்காக நன்றி சொல்லும் இந்த பலப்படுத்தி காத்துக் கொள்வதால் உங்களுடைய கையாளும் உங்களுடைய பலமையான கிருபை தந்திருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனமாக ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை இன்னும் தந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் எல்லோருக்கும் நலமான வாழ்வை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒருவேளை பேர் தெரியாதவர்களுக்கும் ஒருவேளை இன்னும் பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த ஆரோக்கியமான வாழ்வை தர வேண்டும் என்று உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உங்களுடைய ஆலயம் வர முடியாதபடிக்கு தடைப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரை. சூழ்நிலையில் அறிகின்ற கடவுள் நாட்களில் ஆலயம் கடந்து வரத்தக்கதான் நிலைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இதை ஆசையை பெற்றுக்கொள்ள மக்களால் எனக்கு ஒரு செல்லத்தக்கதை கட்டல் உதவி செய்கிறார். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் பொறுத்தருளும் உங்களுடைய கிருபையோடு தயவாய் இருக்கட்டும் ஆண்டவரை. இப்பொழுதுமாக நாங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கை ஜெபிக்கிறோம். ஒரு நிமிடம் நாங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கை ஜெபிக்கிற பொழுது கடவுளை அதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். நல்ல கடவுளை மீண்டுமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடவுளின் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவரையும் கர்த்தர் பொறுப்படுத்து எல்லோரையும் நிறைவோடு இடங்களுக்கு அனுப்பிய கிருபையுடன் எங்களோடு பெயர்கட்டும். இது நேரமெல்லாம் உங்களுடைய ஆசிக்கிறம் எங்களோடு விளக்கம் இறைவன் இயேசுவின் இனிதான் நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே பிதாவே இந்த நாம பரிசுத்தப்படுவதாக, இந்த ஆட்சி வருவதாக, சுத்தம் பரவலை செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த வேலை ஆதாரத்தை எங்களுக்காகவும் எங்கள் பயனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாத கடன்களை எங்களுக்கு மன்னியும் உட்படுத்த நாம் எங்கள் சித்திரம் ராஜனும் மகிமை இல்லத்தை ஆமென். கடவுள் அருளுகின்ற ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை உண்மையில்
12வது பாடலிலே 2 அடிகளை நாம் பாடுவோம். முதல் மீட்பரே என் நிழலில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல